அமித்ஷா அவர்கள் வந்து திமுகவை வேரோடு அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப கோபத்தில் திமுக மேலே வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே வந்து பிஜேபி 18 சதவீத வாக்குகள் வச்சுருக்கு. ஏடிஎம்கே 21% வாக்குகள் வச்சுருக்கு. 2 பேரும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட 39% நம்ம இருக்கோம். எளிமையாக வெற்றி இந்த தடவை வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இடைப்பட்ட சில சதவீதங்கள் தான் இப்போ டிஃப்ரெண்ட்டில் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து திமுக வீழ்த்துறதுக்கு பெரும் சக்தியாக நம்ம வருவோம். கண்டிப்பாக இந்த முறை திமுகவை வேரோடு வீழ்த்த வேண்டும் அப்படின்ட்டு ரொம்பவே அவர் வந்து ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. காரணம் இருக்குங்க. திமுக தான் இங்கே வலுவாக பிஜேபி எதிர்க்குது. பலர் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் அவங்க கண்டுக்கிறது இல்ல. திமுக தான் வந்து நமக்கு எதிரி அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் அவங்க தான் இங்கே ஆட்சியில் இருக்காங்க. அவங்கள அகற்றணும் அப்படிங்கிறது எடப்பாடிக்கும், நம்ம சீமான் அவர்களுக்கும், பிஜேபிக்கும், விஜய்க்கும் எல்லோருக்கும் ஒற்றை நோக்கத்தோடு இருக்குது. ஆனால் இவங்களாம் யாரும் ஒன்றிணைய மாட்டாங்க. அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. அதாவது பிஜேபி வீழ்த்துறதுக்கு இந்தியா கூட்டணியில் அனைவரும் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த மாதிரி திமுக வீழ்த்துறது ஒரு அணியில் இணையணும்ல. ஆனால் இணையறதுக்கு யாரும் தயாராக இல்லை. பிஜேபியும் ஏடிஎம்கே மட்டும்தான் கூட்டணி அமைஞ்சிருக்கு. விஜயோ சீமானோ கூட்டணி அமைக்க விரும்புறதில்ல. ஏன்னா சீமான் வந்து ஒரு ஒற்றை நோக்கத்தில் இருக்கிறாரு. யாரோடவும் கூட்டணி சேரக்கூடாது. ஏன்னா இரு கட்சிகளுமே குட்டையில் ஊற மட்டைகள் அப்படின்னு அப்போவே வந்து காமராஜர் சொல்லியிருக்கிறாரு. அதன் வழியில் தான் நாங்கள் அதை தான் அப்படியே தான் பார்க்குறோம். அதனால் இந்த ஒரு நல்ல விஷயத்தை நோக்கத்துக்கு செய்ய நம்ம வந்தாலும் கூட இவர்களோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக நம்மளும் அந்த இடத்துக்கு மோசமான இடத்துக்கு தள்ளப்பட்டுருவோம். ஒரு தீய சக்தியை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு தீய சக்தியோட போய் கூட்டணி சேர முடியாது அப்படிங்கிறத சீமானா அப்பப்போ சொல்கிறதுனால அவர் கூட்டணிக்கு வர வாய்ப்பில்ல. அவர் விஜய் வந்து கூட்டணிக்கு போக நினைக்கிறாரு. ஆனால் தன் தலைமையில் தான் கூட்டணி, தானே முதல்வர் அப்படிங்கிறத அவர் முதல்வர் வேட்பாளருங்கிறத அவர் அறிவிக்கிறதுனால மற்ற கட்சிகளை வந்து அவர் கூட வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. மெயினாக பாருங்கள், ஒரு பாமகவாக இருக்கட்டும், எல்லாமே இவங்கெல்லாம் நிரூபித்த கட்சிகள். விஜய் இன்னும் நிரூபிக்கவே இல்லை. அப்படி இருக்கிற போது இவர் தலைமையில் வந்து மற்றவங்க வரணும்னு எதிர்பார்க்குறது எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. தவறு இல்லை. ஒருத்தர் ஆரம்பித்து ஏன் நான் தான் முதல்வர் ஆகணும், என் கூட்டணி நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கன்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? அது அவங்களுடைய விருப்பம் தானே. அப்படி தான் வந்து விஜய் வந்து முன் வைக்கிறாரு. ஆனால் அதனாலேயே யாரும் பலம் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால, ஏன்னா தொண்டர்களை நம்பி அவங்க ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக மாறுவாங்களா அப்படிங்கிற டவுட்டு கூட எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்படி தான் வந்து அவங்களும் நடந்துக்கிறாங்க. சில இடங்களில் பார்க்குற போது ரொம்ப கொஞ்சம் அந்த அந்த தொண்டர்களாக மாறக்கூடிய இடத்துல அவங்க வந்து தவறுகள் பண்ணுறாங்களோ. ஏன்னா அவர் வந்து காமராஜரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, பெரியாரெல்லாம் படிங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் தொண்டர்கள் படிக்கிறாங்களா, அதன் மூலம் இருக்கிறாங்களாங்கிறத கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்களா தான், ஏன்னா அந்த மேடைகளே போய் நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் பேட்டி எடுக்கிற போது அவங்களுக்கு காமராஜரையோ இந்த மாதிரி முக்கிய தலைவர்களையோ பற்றி கேட்குற பொழுது அவங்களுக்கு பெருசாக பதில் தெரியல. அப்போ அவங்களுக்கு இன்னும் தொண்டர்களாக மாறலை, ரசிகர்களை மட்டும்தான் அவரை வந்து ரசிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது. அந்த கேள்வி அதை வந்து கேள்விக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து அதை தயார்படுத்தணும். அது அவருடைய களம். முன்னாடி அவர் பேசுகிற போது கூட சிங்கம் புலி அப்படிலாம் பேசணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. அம்பேத்கரோட கருத்தை பேசுங்க, பெரியார் நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா பெரியார் கருத்தை பேசுங்க, காமராஜரை பற்றி பேசுங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுங்க, நம்ம கப்பலோட்டி தமிழரை பற்றி பேசுங்க. இவங்களெல்லாம் நீங்கள் பேசினா தானே தொண்டர்கள் அதை எடுத்துக்கிட்டு வருவாங்க. நீங்கள் சினிமாவில் பேசுகிற ஒருத்தரை தாக்கி அங்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு ரசிகர்கள் கைத்தட்ட உதவுமே தவிர அது நல்வழி படுத்துமா, ஒரு நல்ல அரசியல் நோக்கத்துக்கான நீங்கள் உங்கள் பயணம் அது முழுமை பெறுமா, ஒரு ரசிகர்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற நிலை ரொம்ப முக்கியங்க. ஏன்னா தலைவன் எவ்வளியோ தொண்டனா வழி, அது அது ரொம்ப முக்கியம். சீமான் இல்லை உள்ள கூட்டங்கள் ஏன் சீமான் மேடையில் இல்லாட்டி கூட அங்கே சீமான் மாதிரியே 100 பேர் அங்கே நிற்கிறான்னா, 100 பேரில் 1000 பேர் அங்கே நிற்கிறான்னா சீமானுடைய வளர்ப்பு அப்படி. நம்ம அதிலலாம் குறைச்சே சீமானை மதிப்பிட முடியாது. அதெல்லாம் வந்து சீமான்லாம் வந்து உண்மையிலே ராயல் சல்யூட் அடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட அதாவது 4 பேர் அங்கேருந்து வெளியே போவாங்க. அதுக்காக அது வந்து சில புல்லுரிகள் வந்து எப்படியாவது இங்கே தமிழ்நாட்டில் யாராவது வளர்ந்தாக்க அந்த கட்சியிலேருந்து போய் 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து இது பிளவுபடுத்துகிற அரசியலை வந்து இங்கே ஆண்ட கட்சிகள்லாம் பண்ணும். அதெல்லாம் மீறி தான் வெளியே வரணும். இப்போ விஜய்க்கு இடையே எவ்வளோ சர்ச்சைகள் வந்துச்சு. சீமானுக்கு இப்போ ராஜீவ்காந்தி மாதிரி பலர் வந்து பிரிஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு இந்த திமுக சைடு போனாங்க, அதிமுக சைடெலாம் போனாங்க. ஆனாலும் அவங்க போனாலும் அதெல்லாம் வந்து ஒரு கொசு கணக்கு தான் அங்கே. அது லட்சக்கணக்கில் வந்து அங்கே
பேச்சாளர்களாக இருக்கட்டும், பெரிய மனிதர்கள்லாம் அங்கெல்லாம் வளர்ந்து நிற்கிறாங்க. அதனால சீமானுக்கு இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. சீமான் மிக அற்புதமா ஒரு கொள்கை கோட்பாட்டோட, தமிழ் தேசிய முழக்கத்தோட அவர் வந்து வெற்றி நடை போறாரு. அந்த இடத்துக்கு விஜயும் நகரணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசையா இருக்கு. ஆனா அது இன்னும் நகரலங்கிறது தான் வருத்தமா இருக்கு. அத வந்து முன்னெடுக்கணும் விஜய் சார் அவர்கள். நாங்கலாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம். விஜய் சார நல்லா இன்னும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது மாரி தொண்டர்கள தயார்படுத்துங்க. அதுதான் மிக முக்கியமானது. அவங்க ரசிகர்களா தான் இன்னும் இருக்கிறாங்க. தொண்டர்களா மாறல. மாற நீங்க தான் வைக்கணும். நன்றி.